கேப் டிரைவரோட சண்டை, அதனால பாதி நடு ரோட்டில் இறக்கி விட்டான்னு மனுஷன். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஎஸ்டி கப்புள்ஸ் vlogs. இன்றைக்கு தான் எங்களோட வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபரும் ஃபாலோவும் தட்டி விட்டுக்கோங்க. பர்த்டேக்கு அடுத்த நாள் அண்ணாவுக்கு அவசர மீட்டிங் சொல்லி போட்டு நாங்கள் கேப் புக் பண்ணோம். 1 மணி நேரம் பயணம் செஞ்சு எலக்ட்ரானிக் சிட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன்னா அந்த இடையில கேப் புக் பண்ணாங்க. வல்லமே இந்த ரூட்ல தான் எல்லாம் போவேணும். ஆனால் இன்றைக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேப் டிரைவர் எக்ஸ்ட்ரா எங்கள்கிட்ட அமௌண்ட் கேட்கும். நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லி ஒரே பிரச்சனை. அப்புறம் அந்த கம்பெனிக்காரன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அந்த டிரைவர் சும்மா இருந்துட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக M5 மாலுக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த மாலுக்கு நீங்கள் போயிருந்த ஒரு குமாண்டல் அடிங்க பார்த்தீங்கன்னா சுற்றி பலவிதமான ஆட்கள் இருந்தாங்க. சொல்ல விரும்பல, கண்டுபிடித்து கொள்ளுங்க. அதோட அண்ணாவோட பெட்டியை தூக்கி கொண்டு பின்னாடியே போன நாங்கள் உள்ள அலோட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதோட லாக்கர் உண்டு, அது காசு இருந்தால் தான் துறக்குமாம். அதை நோண்டி பார்த்து ஏதோ கிண்டி கிழங்கு எடுத்து அந்த ஆப்பும் இந்த ஆப்பும் ஏற்றி ஏதோ கண்டுபிடிச்சி நாங்கள் மாலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் கோவைக்குள்ள தான் தெரிஞ்சிச்சு சரியான கூட்டம் இந்த மால்னு சொல்லி போட்டு சரியான பசிக்க விளக்கிடுச்சு. அதோட நாங்கள் தேடி கொண்டு இருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் தான் எப்பயும் சாப்பாடு வச்சுருப்பாங்க. எங்களோட வீடியோக்கள் வாய்ஸ் ஓவராக வேணுமா இல்லாட்டி விலாகாக எடுத்து லைவாக போடுங்கன்னு சொன்னீங்களா நாங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா சன கூட்டம் சரியான கூட்டம். அதோட நாங்கள் சுற்றி பார்க்கல விதவிதமான சாப்பாடு ஐட்டம் அங்கே வச்சுருந்தாங்க. அதோட நாங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் ஒன்று அடித்தோம். நாங்கள் பிரியாணி இருந்துச்சு, அப்புறம் அங்கே உள்ள ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் பிரியாணி இறால் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கடையை செலக்ட் பண்ணி அங்கே போய் நின்று நாங்கள் அங்கேயும் சரியான க்ரௌடு, எங்கே பார்த்தீங்கன்னாலும் திருநாளும் க்ரௌடு. அப்புறம் நானும் அண்ணாவும் இந்த ஃபுட்டு அந்த ஃபுட்டுன்னு சொல்லி ஆர்டர் போட்டால் வந்த ஃபுட்டு வேற ஒரு. அதோட பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்க சரியான சிரமமாயிட்டு அந்த இடத்தை தேடுறதுக்குள்ளே நாங்கள் சாப்பாடே சிரிச்சிடும் போல சாப்பிடும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு கைஸ். இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒன்று கண்டேன். இவங்க ஆக்டரா இல்லை சிங்கரான்னு எனக்கு தெரியலை. அடுத்த விழாவில் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு மறக்காமல் அடுத்த விழாவில் வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். பாய்.